கிளாஸ் என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் சேனல் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி லட்டு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால எப்படி லட்டை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலாம், ப்ளஸ் அந்த உருட்டுறதுலேருந்து எப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால அது வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ இங்கே வந்து நான் ஒரு நிறைய குவான்டிட்டியில் லட்டு செஞ்சுருக்கோம். பட் ஆனால் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதுக்கு வந்து கணேஷ் பிராண்ட்லேருந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். இது வந்து கஜபதி ஆயில்னு சொல்லிட்டு ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில்னு கிடைக்கிது, அந்த ஆயில் தான் இது. அதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு, கிஸ்மிஸ், திராட்சை இருக்குல்ல அது, அப்புறம் ஃபுட் கலர் வந்து நீங்கள் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. லெமன் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இது ரேஷியோ எப்படி அப்படின்னா வந்து 1 கிலோ மாவு அப்படின்னா 2 கிலோ சீனி, அதான் ரேஷியோ. 1க்கு 2 பங்கு அப்படி தான் போடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். நீங்கள் உங்களுக்கு நிறைய பெரிய குவான்டிட்டினால ரொம்ப பெருசாக தெரியும். பட் ஆனால் நீங்கள் இதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் சீனி, கடலை மாவு வந்து 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் சீனி, அதான். ஸோ இப்போ வந்து அடுப்பில் வச்சு நல்லா சீனி கரையிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். எப்போவுமே ஜீரா நீங்கள் பாகு காய்ச்சிங்க அப்படின்னா வந்து சீனி வந்து கரையிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சீனி கரையிறதுக்கு முன்னாடி கொதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதோட ஜீராவோட பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் சீனி கரையிற வரை நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் விட்டுடலாம் அந்த கம்பி பதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து கம்பி பதம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஜீனி கரைச்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பூந்தி போட்டுரும். அதில் நான் ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணோம். நம்ம கேசரி பவுடர் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதான் வந்து நம்ம லட்டுக்கு வந்து லட்டோட இந்த எல்லோ கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஜீனி பாகு கரைகிறது தான் நம்மளுக்கு இங்கே இந்த ஸ்டேஜில் பதம். ஸோ நல்ல ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ஏலக்காய் வந்து நம்ம கொஞ்சம் சுகர் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். சுகர் போட்டு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு பூந்தி பொடையில் வந்து கடாய் வந்து நல்ல பெரிய கடாயாக ஹாலோ சைஸ் இருக்க மாதிரி உள்ளே ரவுண்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தட்டை கடாய் எடுத்திங்கன்னா பூந்தி பொடையில் அது மேலே பொங்கி வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றுறோம். இப்போ பூந்தி ஆயில் சூடாகிறது டைமில் நம்ம இங்கே வந்து கடலை மாவு கரைச்சிடுறோம். ஸோ கடலை மாவு வந்து இங்கே வந்து நான் 2.5 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் அவங்களுக்கு சொன்ன ரேஷியோ தான். 1 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 கிலோ சுகர். இப்போ 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 டம்ளர் சுகர். 1:2 ரேஷியோ தான். ஸோ இங்கே வந்து நான் பெரிய குவான்டிட்டி பண்ணுறதுனால நிறைய கடலை மாவு எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதான் பதம். நல்ல தோசை மாவு வந்து நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுக்கு வரைக்கும் அந்த பாப்பதில் இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி வந்து பூந்தி கரண்டியில் போடையில் நல்லா அழகாக சின்னதாக விழுகும். இப்போ ஆயில் சூடாச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பூந்தி போட்டு அந்த மாவு போட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது உடனே மேலே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதான் பூந்தி கரண்டி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கரண்டிலே கொஞ்சம் பெரிய அரைக்கரண்டி எடுத்து அதிலே நீங்கள் குட்டி குட்டியாக அழகாக ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப சூப்பராகவே வரும். இது பூந்தி கரண்டியில் அவங்க டைரெக்டாக அடுப்பில் ஊற்றினால உங்களுக்கு அந்த கரெக்டாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் அரிக்கரண்டிலையுமே செய்யலாம். இது போட்ட உடனே நீங்கள் எடுத்துட வேண்டியதாக, ரொம்ப வேக வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு போட்டு அந்த ஒரு கொதி இருக்கும்ல, அந்த கொதி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட வேண்டியதான். ஆனால் இது மாதிரி போடையில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்ல சூடில் இருக்கணும். ஆக்சுவலாக அவங்க ஒரு டைம் போட்டு அடுத்த டைமுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தது போட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயோட சூடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக உடனே போடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த செட்டு போட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயோட சூடாக, ஸோ அந்தளவுக்கு சூடு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போட்டோடனே அந்த பூந்தி வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். உடனே அரிச்சு நம்ம எடுத்து போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இந்த இதை அந்த பூந்தி வந்து டேரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவில் போடுறோம். ஸோ ஜீராவில் போட்டு கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அரிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஜீரா வந்து நல்லா வடிஞ்சிடணும். வடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி லட்டு பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேர் செய்கிறா இருந்தால் ஒருத்தவங்க பூந்தி போட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த ஜீராவில் போட்டு எடுத்து வைக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு ஆளாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பூந்தி போட்டு வச்சுருங்க. அடுத்து ஜீராவும் தனியாக ரெடி பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தியில் வந்து ஜீராவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து 200 ml நெய் எடுத்துருக்கோம். 200 ml நெய்யை சூட் பண்ணி அதில் ஏலக்காய், கிராம்பு, உங்களோட முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போடுறோம். ஸோ கொஞ்சம் திராட்சை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்குன்னு நான் பின்னாடி வர ப்ராசஸில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஓரளவு கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வறுத்ததை அப்படியே நம்ம பூந்தி நம்ம வந்து ஜீராவில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து போட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மீதி இருக்க அந்த ஜீரா இருக்குல்ல அதை வந்து திருப்பி அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் நம்ம திராட்சை போடுறோம். அந்த திராட்சை உருண்டு நல்ல பெருசாக பால் மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து பாவோட பதம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த பாவை வந்து நம்ம திருப்பி ஜீராவில் முழு வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பூந்தி அதில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ திராட்சை வந்து நல்லா நல்ல உருண்டு ப்ரௌனிஷாக வரணும். அதுதான் அதோட பதம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி அந்த பூந்தியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிருந்தது தான். அவ்வளோதான் அந்த லட்டோட ப்ராசஸ்ஸு. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். கரெக்டாக எல்லாத்தையும் செட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து 5 கிலோ மாவுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ 5 கிலோ மாவுக்கு வந்து 10 கிலோ சுகர் போட்டு 5 ஜீரா வச்சு செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். 1 கிலோ மாவு 2 கிலோ சுகர் அதான் இது. ரொம்ப சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் 1.5 கிலோ சுகர் கூட எடுத்துக்கலாம். 1 கிலோ மாவுக்கு 1.5 கிலோ சுகரும் எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம தனியாக இப்போ இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும். நீங்கள் வந்து மெதுவாக கூட பிடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இல்லை உருண்டை பிடிக்கிறது வந்து நீங்கள் ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சா கூட ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் ஜீராலே போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரா வந்து ரொம்ப இறுக்கமாக வந்துட்டு உங்களால் உடனே சூடோட உருண்டை பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஜீராவை தனியாக கொதிக்க வச்சு அது கூட சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இப்போ வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா ஊரில் போய் கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கிறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ துபாய் ஃபாரின்லாம் போகையில் அந்த மாதிரி பண்ணுறா இருந்தால் அப்படி பண்ணலாம். ஸோ அழகாக இதை வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கையில் வச்சு உருட்டி இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். நல்ல உருண்டை வந்து நிறையா தடவை அப்படியே உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஷேப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உருண்டை பிடிக்கல நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு பிடிச்சிங்கன்னா எல்லா பூந்தியும் நல்லா சேர்ந்து உங்களுக்கு லட்டு வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லட்டு ரொம்ப சூப்பராக வரும். எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. நீங்களும் நிறையா ஸ்வீட்ஸ் செய்யுங்க. என்ன ஸ்வீட்ஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லட்டை வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் போட்டு அதில் வந்து போட்டு ஃபேனில் வச்சு காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.